வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள்: கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவின் போர் கப்பல்களை கட்டுகின்ற தொழிற்சாலை, இந்தியாவை குறிவைக்கும் அணு ஆயுதங்கள். இந்த விடயங்களைத்தான் இன்றைய சமகாலத்திலே நாங்கள் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய இந்த கேந்திர முக்கியத்துவம் என்பது பல நாடுகளையும் ஈர்க்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது என்பது உலகறிந்த விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க, இலங்கையிலே நிகழுகின்ற விடயங்கள் தொடர்பிலே நாளுக்கு நாள் பல்வேறு கருத்து நிலைப்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே கொழும்பு துறைமுகத்தில் போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுகின்ற ஒரு தொழிற்சாலை அமைவதற்கான அந்த முனைப்புகள் இடம்பெற்று வருவதாக முன்னணி சோசியலிச கட்சியினுடைய கல்வி செயலாளர் பொபுது யாகுட தெரிவித்திருக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது ஆளுங்கட்சியில இருக்கின்ற அமைச்சர்களுக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ இந்த விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிற அவர்கள் இதை பற்றி ஒரு முழுதான புரிதலை கொண்டிருக்கவில்லை என்று குறிப்பிடுகிற அவர், சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்தான ஒப்பந்தங்களை திசை காட்டி அரசாங்கத்தின் இந்த அமைச்சர்கள் புரிந்திருக்கவில்லை. இப்படி இருக்க, தன்னுடன் தனிப்பட்ட தொடர்புகளை கொண்டிருக்கின்ற முக்கியமான நபர்கள் ஊடாகத்தான் இந்த விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக, தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்கள் தான் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டு வருகின்ற போதிலும், இந்திய உயர் அதிகாரிகள் ஊடகங்களை மேற்கோள் காட்டி அவர் அங்கே 10 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன என்கிற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இலங்கையிலே இந்திய ராணுவ ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகளை நிறுவுவது தொடர்பாக இந்திய பாதுகாப்பு செயலாளரை இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் என்கிற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இருக்க, இன்றைக்கு இந்திய பாகிஸ்தான் இந்த போர் சார்ந்திருக்கக்கூடிய விடயப்பரப்புகள் அதிகமாக பேசப்படுகின்ற இந்த ஒரு நிலையிலே, கொழும்பிலே ஒரு ஆயுத கிடங்கு அல்லது கப்பல்களை கட்டுகிற இந்த தொழிற்சாலைகள் சார்ந்திருக்கக்கூடிய முனைப்புகள், இவை தொடர்பான செய்திகள் பரவலாக பேசப்படுகின்ற, கவனத்தினை குவிக்கின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. இப்படி இருக்கு, ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காமில் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதல், அதனால் கொல்லப்பட்டவர்கள், அந்த விடயங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன. 2 நாடுகளுக்கும் இடையிலே, அதாவது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இந்த விடயங்கள் முருகல் நிலைகளை தோற்றுவித்து இன்றைக்கு யுத்தம் மூலக்கூடிய ஒரு ஏது நிலைகளை அவை தோற்றுவித்திருக்கின்றன என்றால் மிகையல்ல. அந்த நிலைமைகள் தான் சென்று கொண்டிருக்கின்றன. பல இராணுவ ஆய்வாளர்களும் இது தொடர்பாக பல ஆய்வுகளை வெளியிட்டு வருகின்ற இதே நேரத்திலே, எங்களுக்கு தெரியும், இந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி இருந்தது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அது மட்டுமன்றி அட்டாரிவாக எல்லை மூடியிருக்கின்றது. அது மட்டுமன்றி பாகிஸ்தான் குடிமக்களுடைய அந்த விசாக்களை ரத்து செய்திருக்கிறது. இப்படியான சில செயற்பாடுகளை இந்தியா முன்னெடுத்திருக்கிறது. இதற்கு பதில் அளிக்கின்ற விதமாக பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டு கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்திலே இருந்து தான் விலகிக் கொள்ளுவதாக அறிவித்திருக்கிறது. இப்படியாக 2 நாடுகளும் ஏட்டிக்கு போட்டியாக பழி வாங்குகின்ற அடிப்படையில சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. இப்படி இருக்கிற போது நதியை, அதாவது நதி நீரை நிறுத்துவதோ அல்லது தங்களுக்கு வரக்கூடிய இப்படியான விடயங்களை நிறுத்துவதோ அது ஒரு போர் நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லி பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த விடயங்கள் சர்வதேச ஊடகங்களிலே பேசு பொருளாக மாறியிருந்தன. இப்படியான நிலைமைகள் போய்கொண்டிருக்க, ஒரு முழுமையான பெரிய போருக்கு வழிவகுக்கும் வகையிலான இராணுவ நடவடிக்கைகளை இந்தியா எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக, இந்த விடயங்களை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது என்று சொல்லி தெற்காசிய நாடுகளுடைய அரசியலை கண்காணிக்கின்ற அரசியல் ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க, இராணுவ நடவடிக்கை குறித்து அவசர முடிவுகள் எடுப்பது, அதாவது இப்படியான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து எந்த விதமான அவசரமான முடிவுகளை எடுப்பது குறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் HM பெனாக் எச்சரிக்கை ஒன்றினையும் விடுத்திருக்கிறார். ஏனென்றால், இராணுவ நடவடிக்கை என்பது 2 நாடுகளையும் பாதிக்கக்கூடியது. 2 நாடுகள் மட்டுமன்றி அந்த 2 நாட்டிலே வசிக்கின்ற குடிமக்களையும் பாதிக்கக்கூடிய விடயங்களை அது ஏற்படுத்தும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடு, இதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இப்படி இருக்க, இந்தியா ஏதேனும் இராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு பதிலடி கொடுக்கின்ற அளவிற்கு போதுமான ஆயுத பலம் பாகிஸ்தான்ல இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு ஒரு செவியொன்றை ஒரு கட்டுரை வாயிலாக வெளியிடுகிற போதுதான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்.
பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக ஊடகங்களுக்கு, அதாவது ஊடகங்கள் முன்னிலையிலே தோன்றி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 24ஆம் தேதி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் அதற்கு தகுந்த ஒரு தக்க விளைவை சந்திப்பார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். அதற்குரிய தண்டனைகளை அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்திலே இந்தியா ஏதேனும் நடவடிக்கைகளை எடுத்தால் 2019ஆம் ஆண்டிலே நடந்தது போன்று பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருக்கிறார். இப்படி ஏட்டிக்கு போட்டியாக இரண்டு நாடுகளும், இரண்டு நாட்டினுடைய தலைவர்களும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்க, பாகிஸ்தான் ராணுவத்தினர் தயார் நிலையிலே தான் இருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணித்தான் தயார் நிலைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை. நாங்கள் எந்த நேரத்திலும் யுத்தம் ஒன்றை நிகழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்தியா தாக்குதலை கொடுத்தால் 2019 நிகழ்ந்ததை போல நாங்கள் பதிலடி ஒன்றை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்க இரண்டு நாட்டினுடைய ராணுவ வலிமை தொடர்பாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆய்வுகளுடைய அடிப்படையில் ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய ராணுவ பலம் என்பது வெளிப்படையாக பேசப்படாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எந்த நாடும் தனக்கான சில ரகசியங்களை அது பேணி பாதுகாக்கும். இருந்த போதிலும் இந்த ஆய்வுகளுடைய அடிப்படையிலே இந்த நாடு இப்படி இருக்கிறது, இன்னும் ஒரு நாட்டிலே இப்படி இருக்கிறது என்று சொல்லி சில ஆய்வுகள் வெளிப்படுத்தப்படுவது வளமையாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே சர்வதேச ஊடகம் ஒன்றினுடைய அந்த அறிக்கையின் பிரகாரம் இந்தியாவிலே 2229 விமானங்கள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்ற அதே நேரத்திலே பாகிஸ்தானிலே 1399 விமானங்கள் காணப்படுகின்றன என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி இவற்றிலே நாங்கள் போர் விமானங்களை பார்க்கிற போது 513 போர் விமானங்களை இந்தியா கொண்டிருக்கிறதாம். பாகிஸ்தானிலே 328 போர் விமானங்கள் காணப்படுகின்றன. அதே நேரத்திலே தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய டெலிகாப்டர், அதாவது இந்த டெலிகாப்டர்களை நாங்கள் பார்க்கிற போது இந்தியாவிலே 80 டெலிகாப்டர்களும் பாகிஸ்தானிலே 57 டெலிகாப்டர்களும் காணப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே கவச வாகனங்களை பற்றி நாங்கள் பார்க்கிற போது 1,48,594 கவச வாகனங்கள் இந்தியாவிலும் 17,516 கவச வாகனங்கள் பாகிஸ்தானிலும் இருப்பதாக அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போர் டாங்கிகள் என்று நாங்கள் பார்க்கிற போது 4,201 டாங்கிகள் இந்தியாவிலும் 2,627 டாங்கிகள் பாகிஸ்தானிலும் காணப்படுகின்றன என்று சொல்லியும், நீர்மூழ்கி கப்பல்களை பார்க்கிற போது 18 நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா உரிமையாக்கி கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே பாகிஸ்தானிலே வெறும் 8 நீர்மூழ்கி கப்பல்கள் தான் காணப்படுகின்றன என்று சொல்லியும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே ராணுவ வலிமை குறித்து 2025ஆம் ஆண்டுக்கான தரவரிசையில் பாகிஸ்தான் இந்தியாவை விட 8 இடங்களிலே பின்தள்ளி இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி உலகளாவிய ராணுவ சக்தியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டில் 145 நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில இருக்கிறது என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற போது, இந்த வரிசையிலே பார்க்கிற போது பாகிஸ்தான் 12வது இடத்திலே காணப்படுகிறது. ஆக இந்த ராணுவ வலிமை என்கிற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது பாகிஸ்தானை விட இந்தியா முன்னிலையில் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்திய ராணுவத்தினுடைய 3 பிரிவுகளும், அதாவது இந்த கடல், தரை, வான் என்று கூறப்படுகிற இந்த 3 பிரிவுகளும் வைத்திருக்கின்ற மொத்த ஹெலிகாப்டர்களுடைய எண்ணிக்கை என்பது 899 காணப்படுகிறது. இவற்றிலே 80 ஹெலிகாப்டர்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே முழுமையான தயார்படுத்தல்களோடு காணப்படுகின்றன என்று சொல்லியும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இந்திய கடற்படையிலே 142 லட்சம் கடல் படையினர் பணியாற்றுவதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் 2 விமானம் தாங்கி கப்பல்கள், 13 அழிக்கும் கப்பல்கள், 14 போர் கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 18 சிறிய போர் கப்பல்கள் உட்பட மொத்தம் 293 கப்பல்கள் இந்தியாவிடம் இருக்கின்றன என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கிற போது இன்னும் ஒரு விடயம் அங்கே பேசப்படுகிறது. தளபாட வசதிகளை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவத்திடம் 311 விமான நிலையங்களும், 56 துறைமுகங்கள் மற்றும் 6.3 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்திற்கு வீதிகள் உட்பட 6,500 கிலோமீட்டர்கள் ரயில் பாதைகளும் காணப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த விடயங்கள் எல்லாமே இந்தியாவிலே காணப்படுகின்ற அந்த வளங்களினுடைய சரிவை பற்றிய ஒரு விடய பரப்பாக காணப்படுகின்ற அதே நேரத்திலே இப்படி இருக்கிற போது இந்த அணு ஆயுதங்கள் தொடர்பான இந்த பேச்சுக்களும் அதிகமாக இடம்பெறுகின்றன. இந்த 2 நாடுகளும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துமா, 2 நாடுகளிடத்திலும் அணு ஆயுதங்கள் காணப்படுகின்றன. அப்படியான இந்த யுத்தத்திலே
அணு ஆயுதங்களும் பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்கிற கோணத்திலே ஊடகங்களும் செய்திகளை வெளியிடுகின்றன. ஆய்வாளர்களும் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள். இப்படி இருக்க ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிந்தனை குழுவான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய 2024 ஆண்டுக்கான அறிக்கையின்படி இந்தியாவிலே 172 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிலே 70 அணு ஆயுதங்களும் காணப்படுகின்றன என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த இரண்டு நாடுகளும் எத்தனை அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றன என்கிற அந்த விடயங்கள் தொடர்பாக அது இராணுவ ரகசியமாகத்தான் பேணப்படுகிறது என்று சொல்லியும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் இந்த இரண்டு நாடுகளும் எவ்வளவு அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன, அவற்றை எந்தெந்த நிலையிலே அவர்கள் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள், இந்த விடயங்கள் இராணுவ ரகசியங்களாகத்தான் பேணப்பட்டு வருகின்றன. இப்படி இருக்கு இந்தியாவை எதிர்கொள்ளுவதற்கு பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. இது உலகறிந்த உண்மை. நாங்கள் கடந்த கால வரலாற்றை பார்க்கிற போது இந்தியா அணுவாயுத சோதனைகளில் ஈடுபட்டு சில நாட்களில் பாகிஸ்தானும் அணுவாயுத சோதனைகளில் ஈடுபட்டது என்பது வெளிப்படையான உண்மை. இப்படி இருக்க பாகிஸ்தானுடைய அணுவாயுத உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் நிலைநிறுத்துதல்கள் இந்தியாவை நோக்கமாக கொண்டதுதான் என்பது உலக இராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்து. அது எங்களுக்கும் தெரிந்த விடயம். இப்படி இருக்க இந்தியாவினுடைய அணு ஆயுத பரிசோதனைகள், அணு ஆயுத அந்த உற்பத்திகள் சீனாவை மையப்படுத்தியதாகத்தான் காணப்படுகின்றன என்பதும் வெளிப்படையான உண்மை. பாகிஸ்தான் எப்படி இந்தியாவை நோக்கமாக கொண்டு இந்தியாவை ஒரு டார்கெட், ஒரு நிலையமாக வைத்துக் கொண்டு அணு ஆயுதங்களை தயார் செய்கிறதோ அல்லது அதை பலப்படுத்துகிறதோ, அதே நேரத்திலே இந்தியா சீனாவை தன்னுடைய ஒரு டார்கெட் பாயிண்டாக வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய அணு ஆயுதத்தை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இப்படி இருக்க இந்தியாவிலே காணப்படுகின்ற இந்த அணு ஆயுதங்கள் சீனாவை தாக்கக்கூடிய வலு கொண்டவையாகத்தான் காணப்படுகின்றன என்கிறார்கள் இராணுவ ஆய்வாளர்கள். இதே நேரத்திலே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுடைய அண்டை நாடாகவும் உலகினுடைய 3வது மிகப்பெரிய அணு சக்தி நாடாகவும் காணப்படுகிற சீனா தன்னிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களுடைய அந்த அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை 410 போர் முனைகளில் இருந்து அது 500ஆக மாற்றி இருக்கிறது. சுமார் 22% உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சீனாவினுடைய நோக்கமும் இந்தியாவை குறிவைப்பதாகவும் அதே நேரத்திலே இந்தியாவினுடைய நோக்கமும் சீனாவை குறிவைப்பதாகவும் இருக்கிறது என்று சொல்லி உலக அரசியல் இராணுவ ஆய்வாளர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயமும் பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகளை போல அல்லது பரவலாக பேசப்படுகின்ற விடயங்களை போல இந்திய பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே யுத்தம் எழுமாக இருந்தால் அங்கே அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமா? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் உலக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியிலே இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த நாடுகளினுடைய அரசியல் பிராந்திய போட்டிகளை அடிப்படையாக வைத்து பார்க்கிற போது ஒரு நாடு அவ்வளவு எளிதிலே ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விட முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிற போது வெறுமனவே நாங்கள் ஒரு சிறிய ஆயுதத்தில இருந்து வெளிப்பட்டு அந்த ஆயுதத்தினுடைய தாக்குதல்களால் நிகழ்த்தப்படுகிற அழிவுகளை பற்றி பேசுவதை போல அணு ஆயுதத்தின் மூலமாக அல்லது ஒரு அணு ஆயுதம் பிரயோகிக்கப்பட்டால் எழுகின்ற தாக்குதல்களை நாங்கள் இலகுவாக பேசிவிட முடியாது. இந்த உலகமும் அந்த தாக்குதலை இலகுவாக எதிர்கொண்டு விட முடியாது என்பதுதான் உண்மை. உதாரணமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அணு ஆயுதத்தை அது முதலாவதாக பயன்படுத்துகிற ஒரு நிலைமையிலே இருக்காது. ஏனென்று சொன்னால் ஒரு யுத்தத்திலே எதிர்ப்பதற்கு அணு ஆயுதத்தை இந்தியா பயன்படுத்தி விட முடியாது, அது பயன்படுத்தவும் மாட்டாது. ஏனென்றால் அணு ஆயுதம் ஒப்பந்தத்திலே அது கைச்சாத்திட்டு இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்திலே கைச்சாத்து இடவில்லை. ஆகவே உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பயம் என்பது பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்து இடாததன் காரணமாக அது அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு பயம் உலகத்திலே இருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய நிலைப்பாடுகள், இந்த நாடுகளுடைய நிலைப்பாடுகள் அடிப்படையிலே இலகுவாக பாகிஸ்தானோ இந்தியாவோ இந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு உலக நாடுகள் இடம் கொடுக்காது என்பதுதான் இன்னும் ஒரு உண்மையாக இருக்கிறது. இப்படி ஒருவேளை இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது அணு ஆயுதம் பயன்படுத்துகிற நாடு மட்டுமன்றி அந்த எந்த நாட்டின் மீது அந்த அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதோ அந்த நாடு மட்டுமன்றி அந்த யுத்தத்திலே இடம்பெறுகின்ற அல்லது ஈடுபடுகின்ற 2 நாடுகள் மட்டுமன்றி அயல்ல இருக்கக்கூடிய நாடுகளும் அந்த நாட்டு மக்களும் அழிவுகளை சந்திப்பார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த பூமி என்பது மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்படி இருக்க ஒரு அணு குண்டு ஒன்று அல்லது அணு ஆயுதம் ஒன்று பயன்படுத்தப்படுமாக இருந்தால்
கிட்டத்தட்ட 36.6 மில்லியன் பிளாக் கார்பன் என்பது வெளியிடப்படும். அது பயன்படுத்துகிற நாடு, பயன்படுத்தப்பட்ட நாடு, இந்த 2 நாட்டினுடைய மேற்படிவுகளாக அது படிக்கப்படும் என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் காரணமாக சூரிய ஒளி உட்புகுகின்ற அந்த தன்மை என்பது மட்டுப்படுத்தப்படும், காலநிலை மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். இது பயிரழிவுகள், மக்களுடைய வாழ்வியல், பொருளாதாரம் என்று சொல்லி பொருளாதார சமூக அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் இலகுவாக நாங்கள் உரையாடுவதை போன்று அல்லது நாங்கள் அணுவாயுதங்கள் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் பயன்படுத்துவோம் என்று இலகுவாக சொல்லிவிட்டு செல்லுவதை போன்று பயன்படுத்திவிட முடியாத ஒரு விடயம்தான் என்பது இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டிய முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் கேட்கலாம், எதற்காக இந்த நாடுகள் அணு ஆயுத உற்பத்திகள் சோதனைகளை மேற்கொள்கின்றன என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுவும் இருக்கிறது. நாடுகள் தங்களை பலப்படுத்த வேண்டிய, இந்த நாடுகளுக்கு இடையிலே ஏற்படுகின்ற அரசியல் இராணுவ அந்த போட்டியின் காரணமாக தங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த அணு ஆயுத விஞ்ஞானிகளை பயன்படுத்தி இப்படியான ஆயுத உற்பத்திகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிட்ட முறைமை இருக்கத்தான் வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படி அதை பயன்படுத்தி விட முடியாது, அதை பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் உலக நாடுகளுடைய ஒரு பிராயச்சித்தமாக காணப்படுகிறது. இப்படி இருக்க இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலைமைகள் உற்று அவதானிக்கப்படுகின்ற விடயங்களாக பார்க்கப்படுகின்றன. ஏனென்றால் இந்த வெறுமனவே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலே எழுகின்ற யுத்தம் என்று சொல்லி இதை கடந்து விட முடியாது. அப்படி ஒரு யுத்தம் எழுமாக இருந்தால் அதை சூழ்ந்திருக்கின்ற அண்டை நாடுகளும் பாதிக்கப்படும். மிக முக்கியமாக இலங்கையிலும் கூட பல சலசலப்புகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவை தொடர்பான விடயங்களை நாங்களும் அழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம்.